வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஸ் ராவி. என்னப்பா இது, முதல் எடுக்க முடியாமல் அயலான் அல்லல் படுதா? ஆமாங்க, முதலே எடுக்க முடியாமல் அல்லல் படும் அயலான். அப்போ கேப்டன் மில்லர், அப்புறம் மிஷன் சாப்டர் 1 இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த இடத்துல சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய தவறை செஞ்சார் அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரும் இந்த பக்கம் மிஷன் சாப்டர் 1 தங்களுடைய பட்ஜெட்டை எடுத்துட்டாங்க. ஏன்னா 50 கோடி போட்ட கேப்டன் மில்லர் மற்ற அக்கடை தேசத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அக்கடை தேசம்னா ஓவர்சீஸு, வேர்ல்டு வைட் கலெக்ஷனு, அப்புறம் நம்ம அண்டை மாநிலங்கள், இதிலலாம் ரொம்ப அமோக வரவேற்பு. அதனால் அவர் 50 கோடியை தாண்டிட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஷன் சாப்டர் 1 அயலான் போட்ட ஸ்க்ரீனையே அயலானை தூக்கிட்டு மிஷன் சாப்டர் 1 போட்டாங்க. ஸோ 60 கோடி கண்டு நின்ன நம்ம அயலான் இப்போ எப்படி 100 கோடி 120 100 கோடியான்னு சொல்கிறாங்க. அது எத்தனை கோடின்னு தெரியல. இல்லை 80 கோடியிலே சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 120ன்னாங்க, அடுத்தது 100ன்னாங்க, இப்போ 80 கோடியே தொடலை இது வரைக்கும். அதுதான் இப்போ பிரச்சனையே. ஸோ இந்த காணொலியில் எந்த இடத்துல சிவகார்த்திகேயன் தப்பு பண்ணார், இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் அயலானுக்கு வரப்போகுது, ஸோ ஏலியன் ஒழுங்காக கையாண்டலாமல் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, ஏலியனை வச்சே ஃபுல்லாக ஒட்டியிருந்தா நேரம் படம் சூப்பர் ஹிட்டு டூப்பராக போயிருக்கும். சரி, என்ன அப்படின்றத இந்த காணொலி ஃபுல்லாகவே பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்பு நம்ம சேனல் ஹரிஸ் ராவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவான் இருக்கிற சமயத்தில் பொங்கல் யாருடைய பொங்கல் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கேப்டன் மில்லரை பொறுத்த வரைக்கும் ப்ரீ புக்கிங்லேயே அடிச்சு தூக்கிடுச்சுங்க. அதுவும் நாள் வசூலே எல்லாரும் சொல்லக்கூடியது. ஏன் அந்த படத்தோட ப்ரொடியூசரே ஒரு பெரிய மாலை எடுத்து போட்டார் 18 கோடின்ட்டு. ஏன்னா இங்கே எஸ்கேக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு அவர் நினச்சே கூட பார்க்கவே இல்லை. ஏன்னா அருண் விஜய்லாம் அவருக்கு போட்டியாக வருவாப்ல அப்படின்ற மாதிரி லால் சலாமு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க பின்னாடி. அதனால் கேப்டன் மில்லரா அயலானா அப்படின்ற பட்சத்தில் அயலான நாளில் புஷ்ஷுன்னு போய் 4 கோடி தான் வந்தது. இது 18 கோடி வேர்ல்டு வைட் கலெக்ஷன். இந்த கலெக்ஷனில் கேப்டன் மில்லர் ஃபஸ்ட்டு நாளில் அள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் அயலான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தாப்புல சிவகார்த்தி. இங்கே தாங்க அடித்தது டெஸ்ட்டு என்னன்னா, நீ விட்ட பில்டப்பு ஓவர் பில்டப் இல்லை, இடம் சின்னதாக இருந்தாலும் சத்தம் பெருசாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆளுக்கு ரொம்ப குசும்பு எப்பயுமே நம்ம சிவகார்த்திக்கு. அதில் மட்டும் இல்லாமல் அவர் இந்த டைரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது பாகுபலி கேஜிஎஃப் அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் நீங்கள் பார்க்கலாம், அயலான்றது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராகவே அமையும் அப்படி இப்படின்லாம் பேச, அந்த சமயத்தில் பதறி ஓடைய சிவகார்த்திகேயன் எப்பா இவங்க பேசுகிறது எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு இவர் சொல்ல அப்போவே தெரிஞ்சு போச்சு. சரி, இவனுங்களுக்குள்ளார ஒரு கோஆர்டினேஷனும் இல்லை, எந்த ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்க மாட்டானுங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு. அது அப்படியே படம் வெளியே வந்தவொடனே தெரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா போச்சுங்க, நல்லா தான் போச்சு. ஆனால் பேச்சு ரொம்ப ஓவராக போச்சே, அதுதான் இங்கே பேசியா போச்சு. என்ன அப்படியாச்சு? ஆமாம், விஎஃப்எக்ஸுக்கே பார்த்தீங்கன்னா 65 கோடி கலெக்ஷனு. 65 கோடி வந்துச்சான்றது தெரியல. ஆனால் 50 கோடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சுட்டு இருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் செலவுக்கு 65 கோடி. ஃபஸ்ட்டு பட்ஜெட் எவ்வளோ சொன்னாங்கன்னா 120 கோடின்னு சொன்னாங்க. நல்லா கேட்டுக்குவாங்க, 120 கோடின்னாங்க. அப்புறம் 100 கோடின்னானுங்க. அப்புறம் இப்போ கடைசியாக 80 கோடின்ட்டானுங்க. ஏன்னா படத்தோட ப்ராஃபிட்டு எதுவுமே கிடையாது, கலெக்ஷனே பாதி கூட எடுக்கல, அதுதான் உண்மை. ஸோ விஎஃப்எக்ஸ் 65 கோடின்னு சொன்னவனுங்க, ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு 120 கோடின்னு சொன்னவனுங்க, எதுக்கிட்ட கம்மியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் 120லேருந்து 100 கோடி தான் பட்ஜெட்டுன்னானுங்க. அடுத்தது 80 கோடின்னானுங்க. படம் அதுக்கு மேலே தேராது வராதுன்னு எப்போ ஆச்சு அப்படின்னா, கேரளாவில் காண்டாயிட்டானுங்க ரசிகர்கள். போஸ்டர் ஓட்டுன காசு கூட கிடைக்கலையாங்க. அங்கே பயங்கர கொலை வெளியில் இருக்கிறானுங்களா அங்கே இருந்த வினேசர்கள். அயலானாவது கையெல்லாம் கிடையாது, தூக்கி போடுக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி போட்டானுங்களாம். சே சிவகார்த்திகேயன் இது என்னடா சோதனை அப்படின்னு நினைக்கும் போது தான் ஐயையோ அப்படின்னு நினைக்கிறப்ப செலவு கூட போஸ்டர் ஓட்டுற செலவு கூட கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கப்பா. இப்போ அயலான் பாக்ஸ் ஆஃபீஸாக இல்லையா அப்படின்ட்டு நமக்கும் ஆசை தான். அயலான்னு சிவகார்த்தி ரொம்ப அழுகுறாரு. சரி, கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் செஞ்ச வேலை ஒன்று இருக்குல்ல, அது நம்மளால் மறக்க முடியாதுல்ல. இப்படியெல்லாம் வேலை செஞ்சுவிட்டு இன்ட்ரோ சாங்கில் நம்மால் வச்சுருக்காப்புல பாருங்க, அங்கே தாங்க நம்ம சிவகார்த்தி நிற்கிறாப்புல. என்னென்னா, தப்பு செய்ய வாய்ப்பு இருந்தோம், தப்பு செய்யலைன்னா நீங்கள் வேறு லெவலு. எப்படி தப்பு செய்த வாய்ப்பு இருந்தும் தப்பு செய்யலைன்னா நீங்கள் வேறு லெவலு. அப்போ தப்பு செய்ய வாய்ப்பு இருந்துச்சு, நீ செய்யலை, நீ வேறு லெவலு.
எப்பா ஏண்டா உருட்டு, இந்த உருட்டு மெகா உருட்டு தான் சிவகார்த்தி, இதுவே போதும். கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி வந்து ரஜினி விஜய் மாதிரிலாம் பாட்டு, அப்புறம் பேச்சு, சத்தம் பெருசாக இருக்கணும், இடம் சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி டைலாக்லாம் கொஞ்சம் விட்டுருக்கணும். ஆனால் புள்ள இன்னும் வந்து மனசுக்குள்ளார சப்கான்ஷியஸ் மைண்டில் தன்னை ஒரு குட்டி விஜயாவும் பாதி ரஜினியாவும் அப்படியே உலா வந்துக்கிட்டு இருந்துச்சு. நடுவில் இது அந்த மாதிரிலாம் கிடையாது, இது விஷம் முடிச்ச ஆளுன்னு சொல்லிட்டு இமான் ஆடியோ வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போவே டோட்டலாக ஜோலியை முடிச்சு விட்டானுங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். படம் நல்ல ஒரு படத்தை ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு நீ உள்ளார நுழைஞ்ச? சனியும் பிடிச்ச மாதிரி இவன் உள்ளே நுழைஞ்சான். படம் டோட்டலாக ஜோலியும் முடிஞ்சு போச்சு. ஏலியனோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, ஏண்டா இங்கே தான் உன்னை எவனும் காப்பாற்ற மாட்டானுங்க, நானாவது உன்னை வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் வந்து இவருக்கு வாழ்வாய் கொடுத்த மாதிரியும் பாதி வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஏலியனே நடிக்க விட்டு நீ கூட போயிருந்தா படம் அமோகமாக இருந்திருக்கும். உன்னோட ஹீரோயிசம் காமிக்கிறேன்னு உள்ளார வர படம் டோட்டலாக பங்கம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே குத்துங்க ஈமான் குத்துங்க, இந்த ஈமான் ஆடியோ விஷயம் இருக்குது பார்த்துங்க, அதுக்கு தாங்க செம ரகலை. நீங்கள் வேறு லெவல் சிவகார்த்தி. அது முடியறதுக்குள்ளாடியே இன்னொன்று வந்துச்சு பார்த்தீங்களா, சௌந்தர்யா பாடகின்னு சொல்லி அடுத்தது போட்டு விட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்கள் மேலே எந்த கேஸும் ஃபைல் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ படிப்படியாக பல கேஸ் வர வர எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை, நல்ல வீட்டு பிள்ளை அப்படின்ற இமேஜ் எல்லாம் போய் நாள் என்னைக்கு உங்களுக்கு கலெக்ஷன் வரலையோ அப்பயே இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸ் ஆடியன்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு. ஏன்னா மக்கள் உங்கள் மேலே வந்து மிகப்பெரிய நல்ல மதிப்பு வச்சுருந்தாங்க. அது அப்படியே கண்ணாடி துண்டு மாதிரி கீழே விழுந்து ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறு ஆயிடுச்சு. அதுக்காக நீங்கள் வந்து சிம்பு நல்லவனா, தனுஷ் நல்லவனா அப்படின்னு அவனுங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது. அது தருதலைங்க, அதெல்லாம் தண்ணி தெளித்து விட்டது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுல்ல சிவகார்த்தி. நீங்கள் எந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து வச்சுருந்தீங்க ஒரு இமேஜு, அந்த இமேஜுக்கு தான் இல்லை நானும் ரவுடி தான், நானும் பொறுக்கி தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய மேட்டராகவே ஆயிருக்காது. ஆனால் நீங்கள் உள்ளே வரும்போது சொக்க தங்கம் அப்படின்ற மாதிரி தானே நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறதுலே இருக்கும். ஆனால் ஒத்த இன்டர்வியூவில் அடித்து நவுத்தினார் பார்த்தீங்களா இமானு, அங்கே தான் இருக்கிறாப்புல. இதில் என்னன்னா, நீங்கள் செஞ்சது குற்றம் தவறு அப்படின்லாம் சொல்ல மாட்டான், துரோகம் எச்ச அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரில் ஓகே. நம்ம சிவகார்த்தி சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டாப்புலன்னு தான் சொல்லணும். கோடி கணக்கில் கடன், சீமராஜான்னு ஒரு படம், அந்த ஒரு படத்தில் வந்து அண்ணன் டோட்டலாக டேமேஜ் ஆனது தான். ஸோ கோடிகளில் கடன் இருக்கும் நம்ம சிவகார்த்தி வசமாக சிக்கிட்டாப்பில். இருந்தும் பார்த்திங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு, பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு, கார்ப்பரேட் சப்போர்ட்டு, இந்த மாதிரிலாம் பல சப்போர்ட் வச்சுருக்கிறனால கடனை கொடுக்காம டிமிக்கி கொடுத்துக்கிட்டு படங்களை எடுத்து மால் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ டோட்டலாக படம் வெளியே வர்றதுக்கே வந்து முடியாத அளவுக்கு கடன் நெருக்கடி மிகப்பெரிய அளவில் இருக்குது. சரி, இதை எப்படி சமாளிப்பாருன்னு பார்த்தா அங்கேயும் தான் நம்மளால் ட்விஸ்ட் வச்சுருக்காப்புல சிவகார்த்தி. கைவசம் பிஜேபி, எப்போ வேணாலும் பிஜேபி உள்ளார அண்ணன் போயிடுவார் அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு இன்விடேஷன் வந்துடுச்சு. கூடிய விரைவில் பல நடிகர் நடிகைகள் இருக்காங்க. ஏன்பா நம்ம ரஜினிகாந்த், விஜய் இவங்கெல்லாம் சொத்தை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. இது சொத்து கை நழுவே போயிடுச்சு. டோட்டலாக ஜோலி முடிஞ்சு பிச்சைக்கார ரேஞ்சுக்கு வந்துடுவோமா அப்படின்ற சமயத்தில் வாழ்க்கை கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. பிஜேபிக்காரங்க கூட போயிட்டேன்னா என்ன அப்படின்னு சிவகார்த்திகனோட ரசிகர்கள் நினைப்பாருங்க. சரி போப்பா, நீயும் போய் பிஜேபியில் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு தான் என்னப்பா இந்த படம் நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு இப்படி கவுந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பக்கம் ஏஆர் ரஹ்மானோட இசை வந்து மிகப்பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மக்களுக்கு இல்லை, பிடிக்கலை அப்படின்றது ஒரு பக்கம். அயலானோட ப்ரொடியூசர் கொடுத்து ஓவர் பில்டப்பு. ஏன்னா கேஜிஎஃப் பாகுபலி ரேஞ்சுக்கு ரொம்ப ஓவராக பெஸ்டாப்பில் ஆடியோ லான்ச்சில் இன்னும் தெரிந்தலை நம்ம சிவகார்த்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய ஐடிவிங்கை வச்சே பல விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறாப்புல. சீக்கிரமாக விஜய் போல் ஒரு இடத்துல பிடிக்கணும், ரஜினி மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறக்கூடிய ஒரு விஷயம் வந்து உழைப்புனால வரணும், நல்ல படங்கள் எடுக்கணும், திறமையாக நடிக்கணும், கஷ்டப்படணும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஐடிவிங் மூலமாகவே நம்ம சிவகார்த்தி வரணும்னு நினைக்கிறாப்புல. இப்படி இன்னும் நடந்தால் எப்படியா வர முடியும்?
தலைவர் கூப்பிடவே இல்லை. ஆனால் தலைவர் 171 தன்னை நடிக்கிறவங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு ஆடியோ லான்ச்சில் அதுக்கப்புறம் எங்கே செருப்படி விடுமா அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ தானே செப்பல் விழுந்துச்சு நம்ம விஜய்க்கு. இந்த மாதிரி செப்பல்ஸ் இன்னொரு செப்பல்ஸ் நமக்கு விழுந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்ட்டு இன்னும் தலைவர் 171 எனக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரல அப்படின்னு சொல்லி எஸ்கேப்பு. ஸோ இந்த மாதிரி சிவகார்த்திக் வந்து இந்த ஐடிவிங்க வச்சு தன்னையே பில்டப் கொடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த செய்யார் பாலுன்னு ஒரு பெக்கர் பால் ஒன்று இருக்குவார், அவனை வச்சு ரொம்ப ஓவர் ப்ரொமோஷன். ஏன்னா இன்னுமா மக்கள் திருந்தாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா சிவகார்த்திக்கு நல்லது. ஃப்யூச்சரில் நல்ல கதையாக நடத்து, நல்ல கஷ்டப்பட்டு நடிப்பா. ஒருத்தவன் என்னம்மா டெடிகேஷன் பண்ணி நடிக்கிறானுங்க. நம்ம அருண் விஜயா பார்த்தியா, படம் எதுவுமே ஓடாமல் இருந்தது பல வருஷம், எத்தனை வருஷம். இன்றைக்கி பாருப்பா உன்னையே தூக்கி சாப்பிட்டாப்புல. ஏன் கேப்டன் மில்லரை விட அது நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே ஆயிடுச்சு. ஸோ கஷ்டப்பட்டால் அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு காலத்தில் கை கொடுக்கும். அதுதான் நிரந்தரம். அதாவது கஷ்டப்படாமல் எல்லாமே கிடைக்கணும்னு நினச்சா அது நிரந்தரமே இல்லை. அது நம்ம தலைவரே சொல்லியிருக்காப்புல, கேளுங்கப்பா என்னையா போயா. இந்த ஏலியன் ஒரு விஷயத்தில் வந்து நல்லது பண்ணிடுச்சு. எப்படின்னா மைண்ட் வாய்ஸில் எப்படி போடுறாங்க மீம்ஸ்னா, ஏலியன் தனியாக வந்துச்சுடாடோ, நல்ல வேலை ஒய்ஃபை கூப்பிட்டு வரல, ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருந்தா சிவகார்த்தி பையா ஐயோ வேணா என்னத்தை சொல்கிறதுன்னு இப்படி ஒரு மீம்ஸு. அடுத்தது அந்த மீம்ஸை நம்ம தான் போட்டது, அது வேறு விஷயம். சரி, இந்த மாதிரி சிவகார்த்திக்கு எல்லாமே மீம்ஸாக போகுது. இப்போ மீம்ஸுகளின் ஒரே டார்கெட் மன்னன் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்தி தான். ஆகையால் இனிமேல் இந்த பஞ்ச் டைலாக்கு, ஓவர் பில்டப்பு, ஐடிவிங்க வச்சு பேசுகிறது இதெல்லாம் தவிர்த்திடணும். நல்ல கதையை சூஸ் பண்ணு, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணு, நடிப்பில் திறமையை காட்டு, ஐடிவிங்கில் திறமையை காட்டாத தம்பி. புரியுதா? ஓகே, புரிஞ்சுதோ? ஆமாம், கடனை அடைக்க முடியல அப்படின்ற காரணத்தினால பிஜேபியில் சேரணும்னு நினைக்கிறியா? போய் சேர்ந்துடு, அங்கேயே இருந்துடு, அவ்வளோதான். ஆனால் கெரியர் காலி, அது வேறு விஷயம். ஏன்னா நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எவன்லாம் பிஜேபிக்கு போகிறானோ அவன் அதோடு சரி. அதில் நீ யார் மென்டராக நினச்சிட்டு இருக்கியோ? விஜய் அவர்களுக்கு 1 செப்பல் சிப்ப அறிகுறி ஒன்று விழுந்துச்சு. அது அடுத்தது நடக்கும் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் பிஜேபியில் சேரக்கூடிய அனைத்து நடிகைகளுக்கும் எப்படிப்பட்ட செப்பல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றது. நீங்கள் எங்களுக்கு ரொம்ப விவரமாக இருக்கிறீங்களோ என்னென்ன அதில் ஜாயின் பண்ணுறது எதுவும் தெரியாத மாதிரி. ஆனால் உங்களுக்கு அழைப்பு வந்ததும் எங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ சிவகார்த்தி கூடிய விரைவில் லைம் லைட்டுக்கு தெரிய வந்துடுவார். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பொறுமையை பார்த்த மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.